ரொம்ப நாளாக வந்து தம்னையிலே பார்த்துருப்பீங்க, ரோஹித்தை காணா ரோஹித்தை காணா ரோஹித்தை காணான்னு ஃபேன்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் குவிக்கிறாங்கடா. ரோஹித் உன்னைய கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. இல்லை நானே சொல்லிக்கிறேன், என்னாலே கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ஏற்கனப்ப ரெக்கார்டுக்கு முன்னாடியே சொன்னேன், டே என்னடா வேற ஆர்வமா இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். பையன் எனக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா மக்களே? நான் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து லேட்டா தான் கொடுக்குறான். கேட்டா அங்க போயிட்டு இருக்கேன் இங்க போயிட்டு இருக்கேன் ஃபுல் பிஸி, என்னையெல்லாம் கான்டாக்ட் பண்ணாதீங்கிறான். என்னடா பண்ற எல்லாரும் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, காலேஜ் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பீரியட்னால ஐ ஹேட் டு மூவ் ஸ்டேட்ஸ். ஸோ ரொம்ப பேக்கிங் மூவிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். ட்விட்டர்லேயே நான் மோஸ்ட்லி பார்க்க முடியாது, ஒரு 2 நாளாக தான் பார்த்துருப்பீங்க இன்கேஸ் பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லையே, பரவலாக வர ரூமர்ஸ் படி லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு போயிட்டு அப்படிங்கிறாங்க எல்லாரும். பாப்போம், ஒன்றும் இல்லை. ஸோ இனிமே கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக I'll be இங்கே வரதா இருக்கட்டும், ட்விட்டரில் அந்த மாதிரி வச்சு போடுறாட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது, ஏன்னா 9 to 5 ஜாப். அதுக்கப்புறம் காலேஜ் மாதிரி ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு 8 மாதத்துக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக யூ கேன் சி கண்டென்ட் ஃப்ரம் மீ. அதுக்கப்புறம் திரும்ப லாஸ்ட் செமஸ்டர் காலேஜ் போயிடும். ஸோ அப்போ திரும்ப என்ன பார்க்க முடியாது. ஸோ வேறு எதுவும் இல்லை, ஃபுல் டைம் பிஸிங்கிறான். அதனால வந்துட்டு பையன்ட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு. பட் ஆனால் ரோஹித் வெல்கம் பேக். இட்ஸ் பின் ரியலி லாங் டைம். நம்மளுடைய கடைசியாக மீட் பண்ணப்போ சீசன் ஸ்டார்ட் அப்போ மீட் பண்ணுமா? ஐ திங்க் ஒரு 5-6 கேம் சம்திங் அந்த மாதிரி போயிருக்கப்போ பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஹாஃப் வே ஸ்டேஜ் ஆஃப் த சீசனே வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு திஸ் இஸ் த வெஸ்ட் ஹாம் ரிவ்யூ 5-0 அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஹாம் கூட வின் பண்ணோம். ஸோ 5 ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில் இங்கே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் டெய்லி ஸ்டஃப் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது. ஸோ மறக்காமல் அங்கே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கெட் டு த கேம். 5-0, 5 டிஃப்ரெண்ட் கோல் ஸ்கோரர்ஸ், ஃப்ளூயிட் ஃபுட்பால், லிவர்பூல் ஃபார் த டைட்டில், அப்படி இப்படின்னு தான் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்லு, என்ன நடக்குது? ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் ஆர் பிளே அண்டில் நவ்? ரொம்ப சூப்பர். இட்ஸ் ரியலி ரியலி குட். நல்லா எல்லாம் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி டுவர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். இப்ஸ்விச் ஃபர்ஸ்ட் கேம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மேன் டு மேன் ப்ரெஸ் வந்தப்ப வி ஃபவுண்ட் சர்டன் இஷ்யூஸ். அந்த பிளேயர் ஃப்ளூரிட்டி இல்லை, அந்த தேர்ட் மேன் ரன்ஸ் இல்லை, அந்த காம்பினேஷன்ஸ் இல்லை. நம்ம கொஞ்சம் let's put it this way, நம்மளால என்ன இஷ்யூன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா we knew there was something wrong. சீசன் அட்லாண்டாவாக இருக்கட்டும், ஈவன் இந்த சீசன் ஸ்லாட் இப்ஸ்விச் அந்த மாதிரி சர்டன் கேம்ஸில் மேன் டு மேன் ப்ரெஸ் அப்போ we found it pretty difficult. ஆனால் வெஸ்ட் ஹாம் கேமில் வந்து I saw the best of Slot's ideologies and what he wants to implement for this Liverpool team at this moment and in the future. So West Ham's first half வந்து it was one of the best halves of football you'll ever see Liverpool play under Slot. ஏன்னா இதுதான் ஸ்லாட்டோட ஸ்டைல். இதுதான் ஸ்லாட்டுக்கு வந்து பிளேயர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அந்த ஃப்ளூவிட் மூவ்மெண்ட்ஸ் தேவை, அந்த தேர்ட் மேன் ரொட்டேஷன்ஸ் தேவை. பிளேயர்ஸ் வந்து அவங்க எந்த பாயிண்ட்ல எங்கே இருக்கணும், எங்கே பாசிங் பொசிஷன் வாங்கணும், அதேமாரி கண்ட்ரோலிங் த டெம்போ. இப்போ வந்து ஜூபிமெண்டி அந்த மாரி பிளேயர்னா அந்த ஒரு பிளேயர் மட்டும் டெம்போ கண்ட்ரோல் பண்ணால் பத்தாது. மற்ற ஹோல் டீமுக்கும் எப்போ வந்து புஷ் பண்ணணும்னு தெரியணும், எப்போ ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியணும், எப்போ வந்து கவுண்டர் ப்ரெஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியும், எப்போ ட்ரான்சிஷனில் அட்டாக் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆஸ் அ டீமாக வேலை செய்யணும். ஒரு ஜூபிமெண்டி பிளேயர் வாங்கினா தான் டீமில் டெம்போ இருக்கும்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஹோல் டீமுக்கும் சேர்த்து ஒரு டெம்போ இருக்கணும். அது வந்து இட் வாஸ் ரியலி ரியலி எவிடென்ட் இந்த வெஸ்ட் ஹாம் கேம், அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கோல்ஸ் எனக்கு வந்து அஸ் அ பர்ஃபார்மன்ஸாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி த வே வி பிளேட். ஸ்பர்ஸோட தான் அஸ் அன்டில் இப்போ வெஸ்ட் ஹாம் கேம் பார்க்குற வரைக்கும் ஸ்பர்ஸோட விளையாண்டது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வாஸ் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து திரும்ப வெஸ்ட் ஹாமோட அடுத்து. ஸோ இதில் உனக்கு ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் தெரியுதாடா? லைக் இஸ் திஸ் த ட்ரெண்ட்? எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஸ்லாட் வந்து ஒரு புது மேனேஜர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து 9 வருஷமாக நம்ம வந்து கெகன் ப்ரெஸிங் ஹை இன்டென்சிட்டி ஃபுட்பால் வந்து 2 மாதம் ப்ரீ சீசனில் ஒன்றும் மாற்ற முடியாது. இட்ஸ் லைக் பிளேயர்ஸில் இன்ட்ரெயின் ஆயிருக்கும் தட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால். ஸோ 2 மாதத்தில் உங்களால் ரொம்பலாம் மாற்ற முடியாது. பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் இருந்தது ப்ரீ சீசன்லையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங் ஃபியூ கேம்ஸ்லையாக இருக்கட்டும்.
இப்போ போக போக யூ கேன் see how ஸ்லாட்டோட அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆர் ஹவு ஹீஸ் இம்ப்ளிமெண்டிங் ஹிஸ் பிளே ஸ்டைல். இப்போ நம்ம கிளாப்போட ட்ரான்சிஷன் ஃபுட்பால் பார்க்குறோம், ஆனால் எப்போ அந்த சர்டன் மூமெண்ட்ஸ் நம்ம கோல் ஸ்கோர் பண்ண போகிறோம் ஆர் கார்னரில் அந்த நம்மள்ட்ட பால் இருக்குன்னா அந்த டைமில் வந்து ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறது இஸ் குட். அப்போ வந்து பீக் கிளாப் பால் வந்து இஸ் ரியலி நைஸ். ஆனால் செட்டில்ட் பொசிஷனில் ஸ்லாட் டசன்ட் லைக் தட் அட் ஆல் டைம்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பிரைட்டனில் நம்ம 2 கோல் வந்து 5 minutes ஸ்கோர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஜேமி கேரகரோ யாரோ ஸ்லாட் கேட்பாங்க, இஸ் திஸ் ஹவ் யூ வாண்ட் லிவர்பூல் டு பி? அந்த ஒரு சான்ஸ் கிடச்சா 5 நிமிஷத்தில் இம்மீடியட்டாக 2 கோல் ஸ்கோர் பண்ணுறது, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறப்ப ஸ்லாட் சொல்லுவார், நோ ஐ வாண்ட் தட் அஸ் வெல். ஐ வாண்ட் த டீம் டு நோ வென் டு கோ ஹை அண்ட் வென் டு கோ அட் அட்டாக்கிங், ஃபுல் அட்டாக்கிங் அண்ட் வென் டு ஸ்டாப் அப்படின்னு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் த டீம் அஸ் வெல்னு அவரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சாம்பியன்ஸ் லீக் கேம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு தெரியுது இந்த டீம்ல அது இருக்கு அண்ட் அதை நம்ம எப்படி அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணுங்கிறத அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் குட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் எவால்விங், த டீம் இஸ் எவால்விங். பிளேயர்ஸ்க்கெல்லாம் புரியுது இன்னும் இந்த சிஸ்டம் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் அண்ட் தேர் எலிட் லெவல் பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் தேவைப்படுது அன்லைக் அதர் பிளேயர்ஸ். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் இஸ் எவால்விங் அண்ட் இதே எவல்யூஷன், திஸ் எவல்யூஷன் இஸ் வெரி கீ. ஏன்னா இந்த டைம்ல வந்து we can't lose points. We have to keep up the gap. So in the time la and at this situation in the evaluation நடக்கிறது வந்து it's really really good. ஸோ நம்ம போன கேமுக்கு இந்த கேம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இப்போ இந்த கேமுக்கு அடுத்த கேம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தா யூ டோன்ட் see us losing points, which is very key in the long run. ஸோ அப்படி பார்க்குறப்ப the timing has worked out really well and it's also good for the squad. So evolution is really really good as of now. Yes. இல்லடா நான் உன்னை கூப்பிடுன்னு சொல்லும்போது இந்த கேள்வி கண்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டாட்னம், இப்போ வெஸ்டாம், இந்த 2 கேம் தான் நீ சொன்ன மாதிரி ஐவ் சீன் அஸ் பீயிங் வெரி ஃப்ளூவெண்ட். ஒரு அது நீ சொன்ன மாதிரி எவன் எங்க நிக்கணுங்கிறது எவனுக்கோ தெரியுது. ஆனா என்னால இந்த 2 கேம்ல தான் பார்க்க முடிஞ்சது இது வரைக்கும். அது அந்த ஆப்போனன்ட்ஸ் ஓப்பன் அப்பா இருக்கிறனால நம்ம இப்ப பார்க்க முடிஞ்சுதா, இல்ல நீ சொல்ற மாதிரி we finally are getting in terms to what the manager wants us to playங்கிற மாதிரி உனக்கு தோணுதா? லைக் இதுவா அதுவா? I would say latter. நீங்க அடுத்து சொன்னது what the manager wants to play. ஏன்னா இப்போ ஸ்பர்ஸ் வந்து ஹைலைன் விளையாடுறாங்க, ஓப்பனாக விளையாடுறாங்கன்னு சொன்னா வெஸ்ட் ஹாம் don't do that. வெஸ்ட் ஹாம் sit back. ஸோ அப்படிங்கிறப்ப வெஸ்ட் ஹாம் ஸ்பர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வெஸ்ட் ஹாம்கிட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் நம்ம பேசுகிற அந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த பிளேயர் பொசிஷனல் ஃப்ளூயிடிட்டிங்கிறது வந்து இட்ஸ் மோர் லைக் கிராவன்பர்க் வந்து 8 பொசிஷனில் இருக்கிறது, or Curtis Jones வந்து holding the center backs 9 position, Diaz dropping deep to retrieve the ball. இப்போ நம்ம first goal பார்த்தா Curtis Jones will be between the 2 center backs, West Ham center back நடுவுல இருப்பான். Diaz will drop, get the ball and then go. So அதுதான் positional fluidity-ங்கிறது. McAllister 6ல விளையாடுனா Gravenberch is on the right 8. McAllister leftல இருந்தா Curtis is on the right and Rav is here. So positional fluidity is more of players understanding their role and adapting to how the team is playing at that point in time. Football வந்து எல்லாமே everything can't be set in stone. Like now training groundல practice பண்றது அப்படியே நான் வந்து இங்க பண்ணுவேங்கிறது that's not the thing. அதனால தான் players that differentiates good players and elite players. இப்போ தியாகோ வந்து elite player னு சொல்றோம்னா his mind is something else. His IQ of football is out of this world என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாரி வந்து பிளேயர்ஸ் ஹாவ் டு திங்க், தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் த சிஸ்டம் ரொம்ப முக்கியம், நோயிங் த ரோல் ரொம்ப முக்கியம். இப்போ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னா 2-3 ரோல் இருக்கு. Gravenberch is not a defensive midfielder, but his role for right now is a type of a defensive midfielder. Fabinho is a completely different type of midfielder. So இந்த மாதிரி பார்க்குறப்ப the players how they think or how they understand or how they interpret the system is very key. ஸோ அதுதான் வந்து பொசிஷனல் ஃப்ளூயிடிட்டிங்கிறது. இப்போ ரயன் கிராவன்பர்க் 10ல விளையாட சொன்னால் he knows how to play. ஏன்னா Curtis will be on the right, McAllister will be in the 6 and Ryan will be up front. ஏன்னா we have seen Ryan drive with the ball forward. அந்த Salah பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், switch to the other side இருக்கட்டும். ஸோ அதுதான் பொசிஷனல் ஃப்ளூயிடிட்டி. இது வந்து எந்த டீம் ஹை லைன் விளாண்டா லோ பிளாக் விளாண்டா இது வந்து தட்ஸ் நாட் ரிலேட்டட், தட்ஸ் நாட் காரிலேஷன். அந்த காரிலேஷன் இது கிடையாது. இதோட காரிலேஷன் வந்து ஸ்லாட்ஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் டு த பிளேயர்ஸ் ஆர் கன்வே ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் த வே ஹி வாண்ட்ஸ் them to play. இல்லை எதுக்குன்னா ஆவி ஃபைனலி ஒரு தடவைக்கு வந்து அப்பாடா இப்போ நம்மளால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியுண்டாங்கிறது நான் ரிசல்ட் வைஸ் சொல்ல,
நம்ம கேம் பிளே ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸ் பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேன் உனக்கு தோணுது அப்படி? ஏன்னா சி த வே ஐ சி இட், டாட்னம் கேம்ல இன்னமே 3 கோல் கன்சீட் பண்ணோம். ஐ பியூர்லி டிட் லைக் இட். ஐ செட் ஐ மீன் இது வந்து நீங்க கிளாப் மாதிரி நீங்க கோல் 4 கோல் போட்டாலும் 2 கோல் உருறீங்கடா, விச் இஸ் நாட் நைஸ் அப்படிங்கிறதா என்னோட ஐடியா இருந்துச்சு. ஹவு டு யூ சி தீஸ் 2 கேம்ஸ்? ஓகே, இந்த கேம்ல எதுவுமே நம்ம கன்சீட் பண்ணல, ஃபைன், பட் தேர் வாஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஏர்லி ஆன் ஒரு கேவலமான ஒரு மிஸ்டேக் மறுபடி வராதுக்கு. யா, பட் ஹவு டு யூ சி தட்? எனக்கு வந்து ஐ எம் மோர் சாட்டிஸ்ஃபைட் வித் 2-0 வின் வேர் ஆப்போனண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்காம வெறும் 2 கோல் போட்டு வின் பண்றது ஐ மச் மோர், ஐ ஹேவ் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஐ ஃபீல் ஸ்லாட்டுக்கும் அந்த மாதிரி லைக் டோன்ட் கிவ் எனி திங் டு தி ஆப்போனண்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குமோன்னு என்னோட ஃபீலிங். பட் நீ எப்படி பார்க்க? யா, அப்சல்யூட்லி. ஸ்லாட்டே டாட்னம் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், ஐம் ஹாப்பி வித் பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் அந்த ஒரு 15 minutes ஸ்பெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொன்னார். அண்ட் அந்த டாட்னம் கேம் எஸ்பெஷலி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம த்ரீ கோல்ஸ் கன்சிடர் பண்ணோம், கன்சிடர் 1 goal. அப்போ வந்து த ஸ்கோர் வாஸ் 5-1. ஸோ ஒரு டீமில் வந்து ஒரு லெத்தாஜிக்னஸ் தெரிஞ்சது. தேவர் லைக் ஓகே, மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னன்னாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஒரு பாசிவ்னஸ் செட் ஆயிடுச்சு. ஏன்னா தேர் வாஸ் நோ இன்டென்ட் ஆஃப்டர் கெட்டிங் த 5th goal. சும்மா பேக் பாஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். தேர் வாஸ் நோ லைக் ஒரு எமர்ஜென்சின்னு கூட சொல்லலாம். தேர் வாஸ் நோ எமர்ஜென்சி இன் த வே வி பிளே. ஒரு இன்டென்ட் இல்லாமல் விளையாண்டுருந்தோம். சும்மா சரி நாக் த பால் அரவுண்ட் த பேக், ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போக மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டவுன் டு லெத்தாஜிக்னஸ். அதனால ஐ ஒன்ட் கன்சிடர் தட் as கோல்ஸ் கிவன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்தமாரி நம்ம பண்ணால் லூஸ் தரமாக 2 கோல் கன்சீட் பண்ணுவோம், இதை வந்து ஃபியூச்சரில் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தட் இஸ் நாட் சம்திங் ஐ வுட் கீப் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட் அட் ஆல் டைம்ஸ். இந்த சென்ஸ் நாங்கள் 3 கோல் கன்சீட் பண்ணோம், கேம் ஸ்டேட்னால கன்சீட் பண்ணுவோம், அண்ட் அது பிளேயர்ஸ் இஷ்யூன்னு மட்டும் தான் சொல்லுவேன் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் வெஸ்ட் ஹாம் கேமுக்கு வரப்போ வி ஒன்லி கேவ் லைக் ஃபர்ஸ்ட் வாஸ் குடூஸ் அந்த போஸ்ட் அடிச்சது, பிளேயர் பிரில்லியன்ஸ். சி நம்ம வந்து ஒரு டீமை கண்டெயின் பண்ணலாம், அவர் அவங்கள கோல் ஸ்கோர் பண்ணாமல் சான்ஸ் கிரியேட் பண்ணாமல் விடலாம். பட் பிளேயர் பிரில்லியன்ஸுங்கிறப்ப யூ கான் டூ எனி திங் தேர். அது வந்து அந்த பிளேயரோட குவாலிட்டி, த பிளேயர் எக்ஸிக்யூட்ஸ் குவாலிட்டினா ஹி வில் கிரியேட் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி 1 or 2 chances இஸ் ஃபைன். அதுக்காக தான் வி ஹேவ் லைக் வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் அண்ட் கீப்பர்ஸ் இன் வர்ஜில் அண்ட் ஆலிசன் டு bail us out. ஸோ அதனால ஐம் ஹாப்பி வித் தட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாட் டசன்ட் லைக் கிவிங் அவே சான்சஸ். தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் டாப் பிரின்சிபல்ஸ். லைக் நீ கோல் ஸ்கோர் பண்ணு, அதுக்காக நான் வந்து வல்னரபிளாக இருக்கணும்னு கிடையாது டிஃபென்ஸில். ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் அட் த பேக். ஸோ வெஸ்ட் ஹாமில் வந்து வி வர் பிரிட்டி ஸ்ட்ராங். அதில் வந்து ஐ வாண்ட் ஹேவ் அன் இஷ்யூ. அண்ட் மற்ற கேம்ஸில் டுவர்ட்ஸ் லைக் 2-1 அந்த மாதிரி இருக்கப்போ தேர்ஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி. கன்சிட் பண்ணிடுவோமா இல்லையான்னு. பட் ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இருக்கு கேமில். லைக் அவங்க ஃபுட் ஹோல்ட் இந்த சென்ஸ் நம்ம 2-1 இருக்கோம் லாஸ்ட் 5 minutes அப்படிங்கிறப்ப ஆப்போசிஷன்ட்ட பால் கிடையாது, நம்ம தான் பால் வச்சு நம்ம தான் டிக்டேட் பண்ணிருக்கோம் அப்போ கூட. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்போசிஷன் லாஸ்ட் 5 minutes தே ஆர் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் வில் மூவ் த ஆன், அந்த மொமெண்டம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மொமெண்டம் இருந்தால் சம் ஆஃப் தி அதர் தே மேக் லைக் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் டீம் ஸ்கோர் கோல்ஸ் வித் மொமெண்டம். நம்ம எத்தனை கோல்ஸ் போட்டிருக்கோம் மொமெண்டம் வச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப when we have the ball, when we control the game even in the last 5 minutesங்கிறப்ப which is good. ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப there are few issues, obviously there are issues, அதெல்லாம் இல்லைன்னு டினை பண்ணல. பட் we have been good enough to hold most of the teams off on the ball and giving them easy chances அந்த மாதிரி. இல்லை, ஐ திங்க் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து நான் எங்கேயோ பார்த்தேன். ஸ்லாட்டுக்கு இருந்த பிளேயர்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் பேட் ஸ்குவாட். அவனுக்கு கிடைச்சது பேட் ஸ்குவாட் இல்லை. ஐ மீன் வி ஆல் நியூ தட். அஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் வி ஆல் நியூ. பட் மற்றவங்க எல்லாம் தான் மார்க் பண்ணாங்க, கிளாப் போயிட்டாரு, லிவர்பூல் விழுந்துருவாங்க, ஸ்லாட் புது மேனேஜரு, பிரீமியர் லீக்ல தாக்க பிடிக்க மாட்டாரு, ஆச்சா போச்சான்னு நிறைய சொன்னாங்க. அண்ட் வீடன் பேட் அணை நம்ம வந்து ஓகே என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட்டோம். பட் எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, டியாஸ் ஹாஸ் விசிபிளி காட்டன் பெட்டர், கேக்போஸ் அவுட்புட் ஹாஸ் விசிபிளி இன்க்ரீஸ்ட், சாலா இட் செல்ஃப் ஹாஸ் காட்டன் பெட்டர். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஜோட்டா வந்து இஸ் கம்மிங் பேக் டு ஃபிட்னஸ். ஈவன் பிஃபோர் கோயிங் ஆஃப் ஹி வாஸ் பெட்டர். அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வந்து he was actually good. திருப்பி அவன் வந்து அன்ஃபார்ச்சுனேட் அந்த ரிப் இன்ஜுரி வந்துச்சு, and then he came back and he scored 2 goals now. ஸோ அவனும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியுது. கிராவன்பர்ச் சொல்லவே தேவையில்ல. கர்டிஸ் ஜோன்ஸ் என்னமோ பயங்கரமாக ரீவைட்டலைஸ் ஆன மாதிரி கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் பிளேயிங். டிட் வி எக்ஸ்பெக்ட் திஸ்? லைக் நீ சொல்லியிருந்த, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஸ்லாட் வந்து தனிப்பட்ட பிளேயர் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட்
இந்த ஸ்கேலுக்கு நம்ம எதிர்பார்த்தோமா? Yeah, I think few players to expect பண்ணலாம். First வந்து Curtis. ஏன்னா Curtis வந்து Klopp இருந்தப்ப he was a completely different type of profile. So அதனால தான் we very rarely saw Curtis play under Klopp. That's why he went under the Genie Wijnaldum experiment அப்படின்னு கூட சொல்லலாம். அது போய் and then he started getting few good minutes under Klopp. ஆனால் his style of play is almost perfect for Klopp. Double pivotலயா இருக்கட்டும் or even as a 10 at times. He's really good for that. So நிறைய பேர் including myself and probably you as well, Curtis ஓட emergence expect பண்ணியிருப்போம். பட் ஃப்ரம் 3ங்கிறப்ப இட் வாஸ் லைக் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னப்ப சாலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா we knew he was going to be closer to goal. சாலாவோட ரோல் ஆர் த ப்ரீவியஸ் ஃபேனார்ட்ல இருந்த ரோல் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார் சாலா. இட்ஸ் டெய்லர் மேட் ஃபார் சாலா அந்த அளவுக்கு. ஸோ அதனால சாலாஸ் இஸ் அமேசிங். டியாஸ் அண்ட் கேக்போஸ் வேர் லைக் டியாஸ் செல் பண்ணுவோமா அந்த அளவுக்கு தேவர் டிஸ்கஷன்ஸ். Even from my point of view, I'll be honest and accept, I thought Diaz was almost done at Liverpool towards the end of the season, last season up there. I didn't expect this from Arne Slot. Diaz or Gakpo இந்த அளவுக்கு improvement இருக்கும்னு. And midway through the season I did a piece for something else, how or why has Diaz improved அப்படிங்கிறதுக்கு. There are few main points it comes down to. One when we attack the box or forward attacking porappa, we always had Diaz. He used to make runs out. He doesn't make out to in runs. Penalty box cash பண்றது கிடையாது Diaz mostly. ஏன்னா when we get the crosses from Trent or Henderson or Salah from the right hand side, Soboslai Henderson Diaz used to go out wide. He didn't used to crash the box. ஏன்னா the crashing the box role was the midfielder's role. Midfielders used to crash the box. அந்த மாதிரிங்கிறப்ப Diaz gets more in central locations. Secondly, his location, the position from the penalty box he takes shots. அது it used to be so varied. நான் இப்ப இமிடியேட்டா எடுக்க முடியாது பட் எத்தனை 6 அடிப்பான்? yeah 6 னு மட்டும் இல்ல the location எந்த பாயிண்ட் ஒவ்வொரு பக்கம். Okay. So 15 yard box இருக்கு, 30 yard box இருக்கு. 15 yard boxல எடுத்தா you have a good chance. 30 yard boxல எடுக்கிறது towards the edge of the box இல்ல outside the edge of the box shots there used to be plenty of shots. Like நம்மளே பார்த்திருக்கோம். He used to cut in டிஃபெண்டருக்கு சைடுல போய் the midfielder will be here, midfielder நடுவுல வந்தோனே he'll shoot outside the box. நம்ம எத்தனையோ சினாரியோஸ் பார்த்திருக்கோம். அத he completely reduced. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா he only takes shots in the 15 yard box or just outside the 15 yard box. So அது ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. So these are some few things. Gakpo I didn't expect at all. Gakpo was really good in two things. நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்னு cut and shoot, cut and cross. அது it was his trademark. நீங்க அவன்கிட்ட பால் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல கிராஸ் வரும் இல்ல டைரக்டா கோல் அடிப்பான். ஏன்னா he had the ability to shoot the ball. And the shooting accuracy or shooting I forgot the word, and the ball striking, yes. Ball striking he was really good in that. ஆனா he can't take his man 1v1 on the outside. Contain பண்ண முடியும், outside எடுத்துட்டு போக முடியாது. So அந்த outside எடுத்துட்டு போறத இது mitigate பண்றதுக்கு we have Robertson making the run. So Robertson run overlap or underlap பண்றப்ப he drags one defender away or the midfielder away. And the midfielder defender போனதுக்கு அப்புறம் Gakpo can cut in and shoot or cross. So it's all about how you use the players you have to shadow the issues they have and to get the best out of the team. So இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. Slot has done with these players. So improvement கிறப்ப சாலா கிட்ட வரப்போ one it was tailor made and also the fact that his out of position requirements is drastically reduced. Correct. Klopp Salah used to press like hell. From 3 especially Firmino, Mane, Salah, they had to press so much. ஆனா slot Salah doesn't press as much. You know, you have seen Trent numerous occasions he pops into midfield or he even pops into right wing to intercept balls and win it back at in high positions. அது Salah defending மட்டும் இல்ல, it might be also as part of his role, but Salah doesn't do as much as he needs to, so he still has more energy, he still has more to give throughout the 90 minutes that he plays. So these are some of the few reasons நம்ம in the players like completely different style of players if you like. ஏன்னா Salah 30 goals and assists Decemberல we have never seen. So it's not only that
it suits them, but it's also he's maximizing all of them. So இப்போ நம்ம சாலாவை தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம், லைக் எப்படி சொல்றது, we are too reliant on Salah ன்னு கேட்டா, Diaz has 8 Premier League goals max. His best output is 8 Premier League goals at this moment. At this second in the Premier League he has 8 goals. So we are maximizing Diaz, and நம்ம பேசின மாதிரி we are also maximizing Gakpo. Obviously Salah is our main star, like in terms of getting us creating chances of scoring goals, but we are also maximizing the entire front three or the entire attacking forefront அப்படின்னு நான் சொல்லலாம். So yeah, இவங்க எல்லாமே பயங்கர பாசிட்டிவ்ஸ்ன்னு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டு கடுப்பேத்துறான், மேட்ச் கடுப்பேத்துறான். எபிசோடு அவனை பற்றி பேசி நானே டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா இதோட தேர்ட் தொடர்ந்து பாட்காஸ்ட் மிஸ்டர் ஆண்டி ராபர்ட்சன். நம்ம வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரிலப்பா. எனக்கு அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஒவ்வொரு மேட்சும் வந்து புதுசாக தப்பு பண்ணுறங்கிறத கண்டுபிடிச்சி பண்ணுறானா இல்லை வேணுன்ட்டே பண்ணுறானாங்கிறத எனக்கு தெரில. இது அவுட் ஆஃப் நோவேர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் அது கோலாக இது போயிருந்துச்சுன்னா இட் குட் ஹவ் சேஞ்ச் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த கேம். அது வி குட் ஹவ் கம் பேக் டு ஸ்கோர் 5 goals. இட் வாஸ் ஹைலி பாசிபிள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அந்த டைமில் கீழே போகணும் வேண்டிய அவசியமே கிடையாது. அவுட் ஆஃப் நத்திங் அங்கே போய் பாலை கண்ட்ரோல் பண்ணி யாருமே இல்லாமல் அவனே ஒரு தப்பாக பாஸ் அப் பண்ணி ஹீ புட் தம் த்ரூ ஆன் கோல். கேமுக்கு முன்னாடி தான் ஐ எம் இன் அ வெரி குட் மூமெண்ட், ஐ வாண்ட் டு கீப் பில்டிங் ஆன் திஸ் டயலாக் விட்டான். Where is he? We all know what the left back issues are. What is your stance on it? யார் டார்கெட் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரொஃபைல் டார்கெட் பண்ணலாம்? Yeah, so Robertson வந்துட்டு I think 2022 or 2023ல he went from elite to good. So அந்த ஒரு drop in form obviously இருந்தது. போன சீசன் absolutely ஒரு ஏப்ரல் மேல வந்து he was our best player for Liverpool. அந்த டைட்டில் சேலஞ்ச் அந்த மாதிரி பண்ணப்போ he was the best. ஆனால் 2022ல there was a visible drop off in Robertson. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. That's when we saw Tsimikas get quite few minutes, like நல்ல minutes கிடைச்சி he used to perform really well in certain situations அந்த மாதிரி. So this was really expected. ஆனால் I think நம்ம சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி பேசியிருந்தோம். I said we will sell Robertson and buy someone else அப்படின்னு. ஏன்னா there is no club in this world, I mean Arsenal maybe Europa, அங்கே போகலாம், there's absolutely no chance in this world where Michael Edwards has 2 left backs and then buys another one. அதுக்கு வந்து senior left backs especially அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. So one has to definitely go. And at this point in time Robertson is that one. Unfortunately, ஏன்னா Tsimikas has done decently well to adapt. He's not good, I mean he's not really good, but he's good enough. Compared to Robertson, he's much better. So அப்படிங்கிறப்ப Robertson unfortunately has to go. And Robertson சொன்னது he is still adapting. ஆனால் I'm not sure he still has it in him, especially for this slot style of play. இந்த style of playக்கு is he the right person னு கேட்டா I don't know. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து 2022ல he had a drop off னு சொன்னேன். ஆனால் போன சீசன் கிளாப் பால் அதே கிளாப் பால்ல he had like a really good period. அந்த ஒரு 2-3 monthsக்கு he had a really good time. ஸோ அந்த இதுக்கு he still good, but ஸ்லாட்டோட ஸ்டைல் ஆஃப் பிளே ஸ்லாட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஈஸி குட்னு கேட்டால் I don't think so. No, it's flat out no. So yeah, முடிஞ்ச அளவுக்கு we have to see. January transfer window I don't see any movements happening, especially in terms of Robertson or Tsimikas. So அவங்க ரெண்டு பேருமே போலனா I don't see anyone coming in the first place. I mean in the first place அதனா the second place I don't see anyone coming in. So yeah, there are a few profiles out there. So Fabrizio யாரோ வந்து சொன்னாங்க we are not looking at Kirkes, although he is an option. நம்மளோட யுனைடெட் வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க, நம்ம வந்து பார்க்கலன்னு சொல்லியிருந்தாப்ல. ஆனால் எல்லாரும் என்கிட்ட சொன்னது இந்த ஹேட்டோவை பார்க்கலாமா அப்படின்னாங்க. எனக்கு தெரியல சார், நான் உனக்கு கேட்கலாம் நினச்சேன். நீ ஹேட்டோவை பார்த்துருக்கியா? இஸ் a good fit? Yeah, Hato is a very young center back / left back profile. Ajaxல he is playing right now. அவங்க அகாடமி ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்தது. பட் இப்போ ஜனவரி ட்ரான்ஸ்ஃபரில் இன்கேஸ் வாங்கினா கூட I don't see him starting for us, especially the left back position for the rest of the season. ஏன்னா he's too young firstly. ஸோ அதனால இமீடியட்டாக கூப்பிட்டு வந்து டீம்ல இன்டகிரேட் பண்ண எனக்கு இந்த இன்னொரு லெனியோரோ கேஸ் வேண்டாம். if that's what you're meaning. Leniero, he's more of a Leniero signing in terms of the project signing மாதிரி. ஸோ அவனை வாங்கி ஒரு 3 வருஷம் அகாடமியில் விளையாட வச்சு ஒரு ஈவன் ஃபர்ஸ்ட் டீம் சான்சஸ் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் 2-3 years இன்டகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் he'll be an elite potential left back center back
player on the Mary. But immediately he's not going to give you any impact, and he's still too young. And sample size is very less for him, especially. And Michael Edwards, அவங்கள்ட்டலாம் sample size it's like a big thing அவங்களுக்குலாம். Small the law of small numbers, so law of large numbers, so everything comes into account. So அதனால he's a really good project, he's a really good player. வாங்கலாம் for a future project அந்த மாதிரி வாங்கலாம். But எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வாங்கணும்னா உடனே அவங்க லெஃப்ட் பேக்ல ஆட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கேமே ஒரு 2-3 கேம் கழிச்சு யூ won't get that immediate impact on the மேல. He's too young firstly. And secondly, நம்ம வந்து if you're talking about profiles, in my opinion, as of now, இப்போ இருக்க current squadல Kirkesh is the best option that we have out there. ஏன்டா நான் வேணாங்கற நீ ஒன்னும் கர்கஸ்ங்கற? இப்போ நம்ம கேப் போட்ட ஒரு few minutes முன்னாடி பேசணும்ல. Gakpo can't beat his man on the outside. We have Robertson making the overlap or underlapping runs. He cuts in and then makes a crosser, shoots in it. You need a left back who does the same thing, who can make overlapping runs. On the overlapping, underlapping, there are only very few left backs. I am more focused on the defending side. நீ attacking side பேசிட்டு இருக்க. எனக்கு கர்கஸ் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு see I predominantly believe what you said when we started off with Slot, saying and one of the full backs become a center back. And இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல அதுக்கு தான் நீ ட்ரெண்டோட ரோலை பொறுத்துன்னு சொல்ல வந்தியா? சரி சொல்லு. I think அந்த கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம் தான் we can technically ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனாவே இங்க வர முடியும். So ட்ரெண்ட் ஓட சிச்சுவேஷன் என்ன, how it pans out, is he going to stay or is he going to leave, adha porthu da we have to figure out who the right back is going to be. Serida, if Trent leaves and we get Bradley in Vazhiya, how would you want the left back to be? First எனக்கு Bradley ல பெரிய issue இருக்கு. He's still too young, he's not up there yet to start every week in week out for every game. ஏன்னா ட்ரெண்ட் இன்ஜுரி ஆயிருக்கப்போ பிராட்லி ஸ்டார்ட் பண்ணியே he had an issue. Injury வந்து he's gone out and he's taking some time to recover. So in that few run of games he's getting an injury. Now you can tell how much more time he needs to acclimate to the requirements of the Premier League. So Bradley வச்சு next season main right back வச்சு ஸ்டார்ட் பண்றது is out of, it's not a question. அப்படிங்கறியா? சான்ஸே இல்லங்கற? No, not a chance at all. இல்ல, zero chance என்ன பொறுத்த வரைக்கும். So obviously right back. ஏன்டா அப்ப ட்ரெண்ட் போய்ட்டா ரைட் பேக் யாரடா வாங்குறோம்? Pedro Porro is unlikely option. Likely option னு கேட்டா AS Monaco there's this right back called Vanderson அப்படினு. He's really good right back, Brazilian. Okay. கொஞ்சம் inconsistencies இருந்தது போன season, but in the season, towards the end of last season and in the season he's done especially really well. I think United were looking at Anderson before they bought Mazraoui. Okay. So he's one of the elite right backs. Enna price upcoming? Spurs were looking at a few months ago. It was above 40 million euros அப்படினு நினைக்கிறேன். So around 45-50 maybe, it depends on the asking price. So Trent போறானா இல்லையாங்கற பொறுத்து தான் நம்ம லெஃப்ட் பேக் ஓட டார்கெட் இருக்கணும்னு சொல்ல வர, கரெக்ட்டா? So ideally you are saying and the left back will be more defensive minded இல்லையா, இல்ல are we going to get a like for like replacement for Robertson and have our right back stay backங்கற? இல்ல, something like that. It can be both. ஏனா இப்போ நம்ம Trent is also making runs forward. ஏனா நம்ம பேசணும் Trent's popping up in 8 positions or right wing position to intercept passes out of possession அப்படினு. In possession பார்த்தா Robertson is making those overlapping and underlapping runs. You see him inverting into central locations sometimes. எப்படி சொல்றது, man advantage increase பண்றதுக்காக he inverts into the central positions. You also see him overlapping. அதையும் நம்ம பேசணும். So both full backs have the role of going forward. அப்படிங்கறப்ப Robertson's main role, especially நம்ம அந்த back 3 center back னு கோட் பண்றது build up அப்ப. Trent has the license to push up or come inside, not invert as such, and take those positions. So அந்த மாதிரிங்கறப்ப we need a left footed player at left back to find passing angles. இப்போ Joe Gomez issue left back விளையாடுறதுக்கு என்னன்னா he is right footed, so he is not able to find those passing angles into the pivot or outside. So அங்க issue இருக்கறனால தான் we need a left footed player, which is why Tsimikas is preferred more than Joe Gomez, and Robertson, Tsimikas and Gomez is the current order அப்படினு பார்க்கறாங்க. So left footed player is key.
ஆனால் இந்த டைப் ஆஃப் பிளேயருங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஸ்லாட் வாண்ட்ஸ் டு. இப்போ ஃபைனார்ட் வச்சு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசியிருந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் when slot was coming in, ரீப்ளேஸ் அதே ரெப்ளிகேட் பண்ணால் யூ நீட் அ ஃபுல் பேக் ஹூஸ் வெரி அட்டாக்கிங். ஆனால் அந்த ஃபிளிப் சிஸ்டம்ஸ் பண்ணால் யூ நீட் அ ஃபுல் பேக் ஹூஸ் டிஃபென்சிவ் பட் ஆல்சோ ஹேஸ் த கேப்பபிலிட்டிஸ் டு இன்வெர்ட் அந்த மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் இப்போ லிவர்பூலில் ஹவு இஸ் இம்ப்ளிமெண்டட் த ஸ்டைல்னு பார்த்தா he has both the full backs attacking forward. ஆனால் build-up அப்போ he needs a left back in possession basis. Hey, Uncle, stop you da. Are you comfortable with what Slot is doing? எது கேட்குறேன்னா every game we seem to be doing something different. அந்த ஆப்போனண்ட் டிபெண்ட் பண்ணி வந்து it's not a big drastic change but still there's change. And விசிபிளாக நம்மளால பார்க்க முடியும். அதனால நான் ஸ்டார்டிங்கில் உனக்கு கேட்டேன் were you happy with the Tottenham and the West Ham game? Because I felt we were more open, we were more expansive. Open சொல்ல we were more expansive அப்படின்னு. உனக்கு எப்படி தோணுது like going to every game and tinkering something in every game to nullify the opponentங்கிற மாதிரி இருக்கிற அப்ரோச் வந்து இப்போ நீயும் பிரீமியர் லீக் 10 வருஷமா பார்க்குறேன், நானும் 15 இயர்ஸ் பார்த்துருக்கேன். நம்ம ஜென்ரலி நான் பார்த்ததில்லை லைக் வேர் அ மேனேஜர் டிங்கர் சம்திங் எவ்ரி கேம் டு அடாப்ட் டு தி ஆப்போசிஷனுங்கிற மாதிரி. யூ ஷுட் ப்ளே டு யோர் ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஹவ் ஆர் யூ சீயிங் திஸ்? Yeah, I think most managers will have one to few changes to adapt. And adapt பண்ணாம நம்ம play to the strengths எப்போ பார்த்தாலும் பண்ணுவேன். Klopp will probably have the things that about most of the times, but a lot of managers usually adapt slightly. But Slot வந்து we see a lot more of adaptations in terms of how we adapt to other teams and how we play through them. Second half especially we see even more changes in how we break them or get a goal or defend அப்படிங்கிறப்ப. So இது வந்து if we are having question marks or is it good அப்படிங்கிறப்ப there was this Feyenoord fan வந்து there was this Reddit page when Slot left was going to Liverpool on the இதெல்லாம் வந்தப்ப and we were talking about how he's changing or tweaking things. அப்ப he made a post saying if Liverpool fans are surprised that he's making changes week in week out in different games, they'll be even more surprised to see that Slot makes changes to the way the team plays every season. So இந்த சீசன் விளையாடுறதுக்கும் அடுத்த சீசன் விளையாடுறதுக்குமே you'll see differences with the same playing level. Trent, Virgil, Mo எல்லாரும் இருக்கப்பவே you'll see differences between this season's game style and that season next season's game style. So he's someone who really likes to invent himself or invent his team. புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு ஏதாச்சும் ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இட்ஸ் மோர் ஆஃப் அ பெப் மாரி. he wants to come up with new things. ஏன்னா ஒரே மாரி பண்ணிட்டு இருந்தா you become the one trick pony. It's not the right word to use but you get one try saying okay இதுதான் பண்ண போறாங்கன்னு தெரியும் so they're going to go அப்படின்னு வந்துரும். But if you keep changing, if you consistently change things, the opposition won't know how to how to figure you out. So அந்த issue வராது. And second half changes பண்றதுனால first halfல இருக்க issues if you highlight and come back now second halfல he'll correct those issues and he'll come back with something else. So அந்த issues கண்டுபிடிச்சு திரும்ப nullify பண்றதுக்கு do oppositions have enough time and do they have the quality of the players they need? அந்த மாதிரிலாம் questions வரும். So I'm really happy with what he's doing right now and I really hope அந்த Feyenoord fans are the உண்மை. ஏன்னா the inevitability that this will bring when we play almost any team is unimaginable. ஏன்னா இப்போ உங்களுக்கும் எனக்குமே ஓரளவுக்கு இப்போ ஒரு கேமுக்கு இன்னொரு கேமுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா if they actually properly look into அந்த ஒரு ஆப்போசிஷன் அனாலிசிஸ் பண்ணுறப்ப how much differences will they have between each and other game? Like ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சாதான் you'll know this is an issue, இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, இதை ஹைலைட் பண்ணி இதை கிராக் பண்ணுறதுக்கு how do you work around it? பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கப்ப there has to be one key very very big issue for the opposition to exploit. இல்லைனா it only comes through individual brilliance. So அந்த மாதிரி வரப்பதான் it's something really good what I'm seeing from Slot and what people are telling. So I'm really happy with what's under the changes நீங்க சொன்னது வந்து I'm really pleased with what he's done with that and what he's probably going to do in the future. இல்ல எது கேக்குறேன்னா every other team is running the gimmick. எங்களுக்கு மட்டும்தான் இன்ஜுரி இருக்கு பாரு லிவர்பூலுக்கு எந்த இன்ஜுரியுமே இல்லை, இன்ஜுரி இல்லாமையே போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு we've always had injuries. சீசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சீசன் ஸ்டார்ட்ல ஒரு 2 வாரம் ஒழுங்கா இருந்தானுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அதுவே கரெக்டானு தெரியாது, 2 வாரம் மேபி வி ஹேட் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் எவனோ ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருந்தான். இப்போ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அப்பாடா கொனாட்டே திரும்பி வரான்டா யுனைடெட் கேமுக்கு முடிக்கல
கோமெஸ் படுத்துட்டான். அண்ட் I don't think Konate will start for the United game first. அதுதான் கண்டிப்பா அது வந்து குவான்சாவா தான் இருக்கணும். அண்ட் கொனாட்டே வந்து சப்பா தான் மோஸ்டா வருவான், 20 minutes மேக்ஸிமம் ஆடுவான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இப்போ கோமெஸ் எவ்வளோ நாள் அவுட்னு தெரியல. ஏன்னா ஸ்லாட் செட் ஹீல் பி அவுட் ஃபார் அ குவைட் சம் அமௌண்ட் ஆஃப் டைம்னாரு. we don't know how many. It could be 2 weeks, it could be 4 weeks, it could be 6 weeks. We have absolutely no idea. என்ன எதுவுமே அதை பற்றி நாங்கள் இது வரல. வித் ரெஸ்பெக்ட் டு குவான்சா எல்லாத்தோடைய ஃபீலிங் ஹீஸ் ரிக்ரெஸ் ஸோ மச் அப்படின்னு. எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு கீழே போயிட்டாண்டாங்கிறது எவ்ரி ஒன்ஸ் ஃபீலிங். ஹவு டு யூ சி இட்? அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கோமெஸ் இன்ஜுரி ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சதா? என்ன இன்ஜுரின்னு கூட எனக்கு தெரியல. Hamstring தான் slot said in the presser. Hamstring injury, so extent தெரியல. He still doesn't know. No one knows at this point. அவ்வளோ கேம்ஸ் எல்லாம் ஆடலையேடா அவன். ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வர அளவுக்கு அவ்வளோ கேம்ஸ் எல்லாம் ஆடவே இல்லையடா அவன். The frequency in which அவன் plays is important. Like stop and break கொலாடுறது வேற and continuous ஒரு how does this hamstring occur, right? Are you saying நீங்க ஸ்பிரிண்ட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணி 2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்பிரிண்ட் பண்ணீங்கன்னா வரும் அப்படின்னா? That is one way. அதுதான் இந்த மிக்கி வேண்டவனுக்கு வந்து இந்த போன சீசன் செல்சி கேம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க அந்த சொன்ன சிச்சுவேஷன் வந்து மிக்கி வேண்டவனுக்கு வந்து போன சீசன் செல்சி கேம். சரி. The one I am trying, what I think, நான் மெடிக்கல் லெவல்ல எனக்கு எதுவும் தெரியாது. From my experience எனக்கு ஏதோ ஃபுட்பால் மெடிக்கல் அது தெரிஞ்சதுல சொல்றேன். ஸோ இப்போ கோமெஸ் வந்து ஒரு 3 months or 2 months டைம்ல how much he has played, the extent his muscles can take னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த கேலிபரை if he has already got that many minutes, அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணா கூட ஒரு இப்போ ஒரு பால் வின் பண்றதுக்கு he has to dangle his legல, அப்ப கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆச்சுனா கூட it could be done. So அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரப்ப how much his legs can give and how many minutes has he had at that period of time. So அந்த லிமிட் பக்கத்துல வருதுன்னு தெரிஞ்சா do you feel ஒரு 2 week break வேணும் அந்த மாதிரி சொல்றியா? the load கம்மியா 2 week break அந்த அளவுக்கு டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து probably someone else better can answer. But என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ if my hammies can give me 10 hours in one week னா நான் 10th hour முடிச்சிட்டு 11th hour விளையாடுறப்ப இப்போ நான் லாங் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பால் வின் பண்ண போறேன்னா என் கால் my leg would be gone. That I know. But ஒரு பிளேயருக்கு ஒரு டிஃபைன்ட் டைம்னு செட் பண்ண முடியாது. It's not like okay ஹெண்டர்சன் வந்து 10 மணி நேரம் விளையாடுவான். தம்பி அவன் போயிட்டான், அவன் சவுதி போயிட்டு திருப்பி அவன் ஆயாக்ஸ் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அது எப்படிலாம் உனக்கு அவன் பேர் தான் ஞாபகம் வருது? அது ரொம்ப சொல்லி மனசுல ரெண்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள உட்காந்துட்டான். அதான் இல்ல இப்ப அந்த ரெண்ட் ஃப்ரீயா மற்ற டீம்ஸ்க்கு இருக்கிறது எல்லாமே லிவர்பூலுக்கு ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இல்ல, ஆப்போனன்ட்டுக்கு இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு. இஷ்டத்துக்கு பேசுறீங்கிற மாதிரி நிலைமைக்கு நான் போயிட்டேன். பட் ஹவு டு யூ see this? இப்போ கொனாட்டே இஸ் பேக்னா இவன் மறுபடியும் படுத்துட்டான். என்ன சொல்றதுங்கிறப்ப I don't see him playing for at least 2 weeks or so. ஏன்னா Jota was ready to play for about a week or so. Correct. Now he only got sub minutes. So the new medical staff are really keen on getting the player to absolute maximum fitness. Because we have 2 very important fixtures da. One United and then the semi-final of the Carabao Cup. And that is very we have the second leg at home. Second leg at home. So that I'm not worried about. And Spurs have enough injuries they need to worry about. So that be fine. And Quancha point க்கு வரப்ப so I don't think Konate will start for like at least a week or so. Maybe United game kadayadu, maybe Spurs game he might get like 50 or 60 odd minutes maybe. But that itself is a stretch enna பொறுத்தவரைக்கும். So it depends on how much அவன் எவ்வளவு டீம் ட்ரைனிங் பண்றாங்கிறது பொறுத்து. Coming to Quancha வந்து Quancha's என்ன சொல்றது mental health or the rigidity or what is the thing I'm looking for, அந்த ஒரு இது இருக்குல்ல strength, mental strength, it took a visible hit recently. And the United game last season இருக்கட்டும், the missed passes, the issues, goals இருக்கட்டும், and the social media thing that went around towards the start of the season, எல்லாமே it went really bad against him. And Ipswich in the first game getting hooked at half time. So if this happens to any player in the world, அவங்களோட confidence வந்து it takes a massive hit. So it takes them quite some time, especially Quancha at a very young age, and it will take him a lot of time to come back to that point. So இப்போ minutes trust பண்ணி minutes கொடுத்தப்ப he did really well, especially
West Ham game he did really well. Pass accuracy was really high, and he also pinged few balls to Salah out wide. எனக்கு அவன் இருக்கிற ஒரே விஷயம் அந்த கொழுப்புடா. வேண்டைக்கு மாதிரியே நானும் நினைச்சிட்டு ஒரு கொழுப்பு பண்ணுவான் பாரு அந்த பாஸ்ல எல்லாம். அதுதான் எனக்கு கடுப்பு. மற்றபடி நீ சொல்ற மாதிரி இந்த வெஸ்ட் ஹாம் கேம்ல எல்லாம் நோ நான்சென்ஸ். கரெக்டாக பாஸ் பண்ணா, கரெக்டாக பால் ரிசீவ் பண்ணா, ஃப்ரீயான இடத்துல போய் பால் வாங்கினா, ஆல் ஆஃப் ப்ராப்ளம் அவன்கிட்ட வந்து லைக் சர்டன் டிஃபெண்டர்ஸ் ஹேவ் தோஸ் ஒன் ஆட் போசோ மூமெண்ட்ல அந்த ஒரு மூமெண்ட்ல தப்பு பண்ணிடுவாங்க. அது கண்டிப்பா கோல்ல தான் போய் முடியும். அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு க்ளீன் அப். Exactly. And at this point he's still young, so you can't have much against him. But in the time especially at this key point in time, he has to clean up his issues. Especially when it comes to on the pitch. Off the pitch secondary. On the pitch only he has to be really really focused throughout game or how many ever minutes he gets. But enna portha varaiku he's still a really really good prospect. He from the academy lende he's been really doing well. He's been doing really really well. And clocked upon a season he's done well, but konja issues irundhudu. But West Ham game he did well again. And this run of how many ever games or minutes he gets is very 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 crucial for his career at Liverpool or his future as a centre back even. You know, in the ivlo issues nadande he's in a low, almost all time low nu kuda sollalam. வந்து அதுக்கப்புறம் திரும்ப டீம் விட்டு போய் நாட் கெட்டிங் எனஃப் மினிட்ஸ்ங்கிறப்ப இப்போ திரும்ப வந்து if he does really really well or even has a good job அப்படின்னா that's really good for him. கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஸ்லாட் will trust him more in the cup games and everything else. So கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி he can go to the top. So yeah, injuries இருக்கு which is really not good. திரும்ப 21 அந்த சீசன் மாரி 18 டிஃபரண்ட் சென்டர் பேக் ஆப்ஷன்ஸ், ஸோ 32 சம்திங் வச்சுலாம் விளையாட முடியாது. ஸோ மேபி some center backs in the January transfer window probably depends on how the injury progress goes, but yeah, it's not looking good at this moment. அவ்வளோதான் சொல்ல முடியும். கரெக்டு. இன்னொரு மெயினான விஷயம் வந்து we got in a player இந்த சம்மரில். அவனுக்கு ஒரு மினி ப்ரீ சீசன் கொடுத்தோம். ஹீ வாஸ் இன்ஜர்ட், ஹீ ரிகவர்ட் ஃப்ரம் ஹிஸ் இன்ஜுரி, வி கேவ் ஹிம் அ மினி ப்ரீ சீசன். ஹீ இஸ் பின் ஃபிட் ஃபார் அட்லீஸ்ட் 3 weeks நவ். ஒரு 3 weeks-ஆக வந்து இஸ் பின் தேர். இன்ஜுரிஸ் இல்லை, ப்ரீ சீசன் முடிஞ்சுது. ஏன்னா அது லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரேக் அப்புறம் தான் அவனுக்கு அது கொடுத்தாங்க. 1 month ஃபுல்லாக ப்ரீ சீசன் கொடுத்தாங்க. 3 weeks அட்லீஸ்ட் 2.5 weeks இஸ் பின் ஃபிட். சில கேம் பெஞ்சில் வந்தான், இந்த கேம் பெஞ்சில் கூட இல்லை. மெக்கானல் அண்ட் ஐ திங்க் டான்ஸ் அவங்க 2 பேருமே பெஞ்சில் இருந்தாங்க. இவனால் பெஞ்சு கூட வர முடியல. ஸ்லாட் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், we didn't want him to travel, சும்மா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. உனையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உண்மை அதில் இருக்குது? அண்ட் எல்லாத்தையும் கேட்குற மெயின் கேள்வி, do you think this signing was necessary? Firstly, சைனிங் வாஸ் நெசசரிங்கிறத விட இவன் நெசசரியாக இருந்தானா? I think midweek last week when there was this news that Chiesa is sick again. அப்போ வந்தப்பே I was like, okay, this is not looking good from the player side. ஏன்னா okay, first you got into the team, வந்ததுக்கு அப்புறம் you didn't play for a long time. அப்படின்னா you need a pre-season, so you have time away from the team, which is fair. One there you played in the cup game, you assisted a goal, அதுக்கப்புறம் injury happens to the best of us, so பரவாயில்ல, he went out. And then திரும்ப came back, he played with the under-21s. அதுக்கப்புறம் he got a few minutes நினைக்கிறேன். அதுக்கப்புறம் he's now sick again. So it seems to be like a loop மாரி போயிட்டு இருக்கு. And there have also been rumors and news about saying that he wants to leave on the Mary, and clubs are looking for loan options or even buy options. So on the pitch it's not going well for him, and the off the pitch media stuff doesn't help him either. And no matter what, Slot and the backroom staff will hear this news and get to know about it. அப்படிங்கிறப்ப it does not paint a good picture, especially considering he's not providing much on the pitch. So நம்ம இப்போ பேசினதான் ஜாட்டா 2 weeks-ஆ வந்து he didn't get much minutes. அந்த 100% full fitness வந்ததுக்கு அப்புறம் தான் he's been trusted minutes. இப்போ போன கேம் கூட he didn't start, he only came on as a sub. Probably in the United game he might start, it depends, or he might even only get like more than 30 minutes அந்த மாதிரி தான் கிடைக்கும். So ஜாட்டாக்கே இந்த சினாரியோங்கிறப்ப Chiesa who hasn't played for very long time now, it will take much longer for him to get back to 100% full fitness, whatever that might be. So அப்படிங்கிறப்ப I don't see this as like a castaway
project or a person. I still see him as an integral part of the team, especially considering Salah or minutes manage பண்ணணும். And Harvey Elliott is not a right winger. For anyone who still believes he is not a right winger, Slot வந்து ஒரு கேம்ல he tried him as a right winger. அது வேலை செய்யணும்னு உடனே he played Nayoni on the right and he played Elliott as the midfielder on the game. So அந்த அளவுக்கு he is willing to change ங்கிறப்ப he has found out Elliott is a 10 or the 8 more of that update. So Elliott is not a right winger for us. Ben Doak is on loan, so another option இல்லைங்கிறப்ப who are you gonna play? KSR is probably the next best option. இல்லை Gakpo அந்த மாதிரி தான் பண்ணும், but KSR is much more versatile to play in the right wing role என்னை பொறுத்த வரைக்கும். So absolutely it's not a waste, especially given the money. And நம்ம வந்து ஒரு 1 or 2 years contract sign பண்ணல. He has signed a 4-year contract, so he still has enough time to prove himself. And அப்படி இல்லைனா கூட there's more than enough chance that you make at least the full percent. If you don't make a profit, now you can at least sell him like 13 or 14 million on the merit. He's still, the quality of the player is still there. So yeah, it's not like a castaway on the marla. I just think they want him back fully, so that திரும்ப இதே issues niggles அந்த மாதிரி வந்து திரும்ப போறதுக்கு பதிலா 100% நான் கொண்டு வந்தா ஒரு 3 மாசம் give me consistently and then a guarantee உனக்கு கொடுக்க முடியும்னா அப்ப I want you on the pitch. So என்ன பொறுத்த வரைக்கும் that's the case at this point. ஒரு பக்கம் கியஸா, இன்னொரு பக்கம் வந்து டார்வின் நூனியஸ். மிட்வீக் வந்துட்டு ஐ திங்க் 90 மினிட்ஸுமே விளையாண்டான்னு நினைக்கிறேன். த கேம் அகெயின்ஸ்ட் மிட்வீக் யார் ஆடணும் எனக்கு மறந்து போச்சு. Leicester. He played the 90 minutes, but I expected him to come on at least after 60 or 75 probably. For 15 minutes let the game run down. He was an unused substitute against West Ham. Okay, நீங்கள் கேட்டால் ஒன் ஆஃப் கேம்னு சொல்லலாம், பட் what's really happening here? Are we looking to offload him? இல்லை என்னதான் இங்கே நடக்குது? ஏன்னா நம்ம இப்போ சின்ன குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி ஊட்டியாச்சு. ஸ்டேடியமில் வந்து ஒவ்வொருத்தவனும் நுனியஸ்ன்னு கத்துறானுங்க. அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டை கொடுத்தாச்சு. ஆன்லைனில் நிறைய பேர் திட்டினாலும் வந்து இன்னொரு பாதி பேர் வந்து அவனும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கானுங்க. They've done everything for him, and to be honest everyone is growing tired at a point. இதுக்கு மேலே என்னால் அவங்க சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. Where do you stand on it? இல்லை do you even feel அவள் ஸ்லாட்டே வந்து உனக்கு வரட்டி விடுங்கடான்னு சொல்கிற மாதிரி இது உனக்கு தெரியுதா? Yeah, I think the slot playing him the 90 minutes previous game was very evident that he has reached his limit on the merit. Nunez issue is purely based, comes down to confidence. Confidence in that he'll score. Confidence illana he is one of he அப்படி சொல்லணும்னா he is really bad அந்த மாதிரி வேணா வச்சுப்போம். So he still has qualities of being an elite striker. ஆனால் he is really good in a 4-4-2. அந்த left sided striker விளையாடுறப்ப he is really good. இந்த ஃபார்மேஷனில் you'll get few touches. ஆனால் இப்போ ஃபைனோட எடுத்து பார்த்தா சாண்டியாகோ ஹிமெனஸ் வந்து he had average touches were similar to Haaland. போன சீசன் Haaland. And போன சீசன் Haaland had very few touches except in the penalty box. அந்த penalty boxல இருக்க touches you have to எப்படி சொல்றது convert. So and the conversion rate has to be really high for slot striker. Feyenoordல இருந்த I'm not considering Liverpool. Liverpool he has used Diaz as a guy who drops deep to help build up on the Merla. So Feyenoordல பார்க்கறப்ப there was Santiago Jimenez. அது வந்து இங்க அப்படியே எடுத்து பார்த்தா டார்வின் நூனியஸ் conversion rate is not that good. No matter how many chances you create, the conversion rate is still not that good. அப்படிங்கிறப்ப there was a question mark over there. But slot improves players. So அங்க ஒரு இது இருந்ததுனால we was like okay, let's give him one more season. But in the season வந்து there have been few improvements. There's few improvements to his overall game. ஆனா has he lived up to the expectations after giving this amount of time or x amount of time கேட்டா no. So அப்படிங்கிறப்ப எனக்கே sometimes I have the frustration saying ஓகேடா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருந்தால் கோல் அடிப்ப, உனக்கு என்ன தான் பண்ணால் you'll get confidence. மினிட்ஸ் கொடுக்குறோம், you score 1 or 2 chances, சரி ஓகே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணால் அடுத்த கோல் கன்சிடர். I think ஒரு கோலில் he scored a really good goal. ஆனால் அதே கேமில் he missed a 1v1 chance. Yeah. So கோல் அடிச்ச you have the confidence, அப்போ அதே கேமில் you can score. And more importantly எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா ஃபைனல் தேர்டில் his decision making வந்து really poor. We can say Jota வந்து he was like that to an extent அப்படின்னு. But
Jota Memir in the his conversion rate was pretty good. So you have to balance it somewhere. எங்கேயாச்சும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ கன்வர்ஷன் ரேட்டு டிசிஷன் மேக்கிங் போறங்கிற ஒரு விஷயம், அவன் பண்ணின டிசிஷன்ல இருக்கிற பாஸ் கூட போரா இருக்குது. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜாட்டோட ஃபிஃப்த் வெஸ்ட் ஹாம் ஃபிஃப்த் கோல் ஸ்கோர் பண்ணால் ஜாட்டோஸ் கோல். அப்போ வந்து Salah was running with the ball. He saw the center back slow down. So Salah had to slow down. அதை பார்த்து Jota stopped his run. He slowed down his run. He looked back at Salah. He looked at the center back. திரும்ப they started running up. Then he started going. இதே நியூனஸா இருந்தா he would have continued running. I can guarantee you 100% he would have been offside when Salah made the pass. That is almost given. இந்த மாதிரி issues thingsலாம் வந்து it's not something you coach. இதெல்லாம் you should know. It's like basics. அந்த மாதிரி இல்லடா, நீ பேசிக்ஸ்ங்கற. நான் என்ன சொல்றேன், பேசிக்ஸே இல்லாட்டியும் கோச் சொல்லிடுவாங்க. அங்க ட்ரைனிங்ல மண்டே ஆட்டிட்டு வந்து கேம்ல பண்ணலினா என்ன பிரயோஜனம்? எக்ஸாக்ட்லி. And training videos you'll be like finishing நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, like top post அப்படிலாம்ங்கறப்ப the one thing people don't realize is training ground you don't have a center back or midfielders around you. It's a completely different scenario. என்ன கூட்டு போய் ட்ரைனிங் பிட்ச்ல ஆளாச்சுன்னா நான் 10 கோல் ஸ்கோர் பண்ண டாப் கார்னர்ல, அதுக்காக நான் வந்து லிவர்பூலுக்கு மட்ரிடுக்கு விளையாடணும்னு சொல்ல முடியாது. So those are completely different scenarios. On the training pitch it shows what he is capable of. Ana that has to be replicated at least somewhat in the during the games. Adu nadakkalangradhu da it's the big question mark around Nunez. And yeah, I don't know where I stand. I am fed up. I gave him time. Idukapra I don't know what to do. enna portha varaikum enna ketta I think slots like considering the situation the team is in at this moment, ஒரு டைட்டில் சேலஞ்சில் இருக்கும், நல்ல பொசிஷனில் இருக்கும், we can't drop pointsங்கிறப்ப he feels he has to capitalize this and maximize this. அப்போ he'll probably go for Diaz in the false nine, roll over Nunez என்னை பொறுத்த வரைக்கும். And now 90 minutes ஆடினப்பயே everyone is like it was inherent that இதுக்கப்புறம் the minutes you're gonna get is not crucial minutes. So அது வந்து it was very obvious. So yeah, that's where I stand at this point. இதை தவிர வந்துட்டு the main thing I want to ask was மற்ற ரிசல்ட்ஸ். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த we have to keep the gapன்னு. செல்சி மறுபடியும் தோத்துருக்காங்க அகெயின்ஸ்ட் இப்ஸ்விச் டவுன் இன்னைக்கு. அண்ட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஆர்சனல் விளையாடுறாங்க அகெயின்ஸ்ட் பிரென்ஃபோர்ட், which should be a cake walk. ஏன்னா பிரென்ஃபோர்டில் பாப்பா 11 பேர் இன்ஜுரியில் இருக்கிறாங்க. 15 நான் பார்த்தேன் இன்னைக்கு. 15 கொடுமை. அது வந்து பாதியில் முழு டீமே வந்து இன்ஜுரியில் இருக்கிறாங்க. ஸோ இட் வில் பி an easy win for Arsenal. அப்படி பார்த்தா we will still be 9 points at the top. halfway ஸ்டேஜில் நிறையா நரேஷன்ஸ் நம்மளை பற்றி பேசப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஸ்லாட் வந்து கிளாப்போட டீமை தான் இன்னரேட் பண்ணாப்ல அப்படின்னு ஒன்று. அப்புறம் கிளாப் கிளம்பி போயிட்டாரு, அதனால் இனிமேல் ஸ்லாட்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது 2. 3வது வந்துட்டு ஓகே இவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறானுங்க, ஆனால் இன்னுமே டாப் டீம்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆஃப் சீசன் முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னும் இந்த டாப் டீம்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் அவேல ஃபேஸ் பண்ணல, இன்னும் 2 கேம் தான் அவே ஆடிக்காங்க, 2 கேமையுமே ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சிச்சுவேஷன் நடத்தினாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா ஆப்போசிஷன் டீம்ஸை விளையாடும் போது இன்ஜுரி அவங்க இருக்கிறனால தான் லிவர்பூல் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நரேஷன் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம halfway ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். அண்ட் we are 9 points in the lead of the Premier League. What does this mean for Liverpool FC and the ambitions for this season? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் for us ideally if possible ஒரு டொமஸ்டிக் கப் பட் டெஃபினட் டாப் 4 வேணும் அப்படிங்கிறத நம்ம we kept it as a realistic target. இப்போ we are top of the Champions League, we are top of the Premier League, we are in the semi-finals of the Carabao Cup and the FA Cup இன்னும் ஸ்டார்ட் ஆகல. Do you want to change? What would be your realistic target right now? நீடுன்னு வச்சுக்கோ, டார்கெட்டே வேண்டாம், ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தட் we should attain கேளு வச்சுக்கோ. Premier League we should win. I think so. I'll break it down. I did some calculations last night. இப்போதைக்கு we are on 45 points நினைக்கிறேன். So to get 90 points we need to get 45 points from the other 20 கேம்ல 45 பாயிண்ட்ஸ் வேணும். 21ல 18 தான் விளையாண்டுருக்கோம் நம்ம. 18 so 20 38 கேம்ஸ்ல 20 yeah. So 20ல 45 points, 45 points, 2 point something per game 2 point. Yeah. Arsenal are like 9 points below us.
So they are 36. Yeah. So they need for அவங்க 90 கிடைக்கணும்னா they need like 2.45 ish per game. That is Nearly no win team every has ever game. done. Yeah. Nearly win every game. No team has ever had 2.45 ish per game win. In the second half of the season. Okay. Anytime. Oh, Anytime. anytime. எனக்கு nobody has ever had that. எப்படிடா எனி டைம் எப்படிடா சொல்லுவேன்? நம்ம தான் 97 98 எல்லாம் முடிச்சிருக்கோமே. Towards the 38 season you won't get like 2.45 அப்படியே வருமா? Or maybe to the second half of the season. 100 divided by 38 எவ்வளோடா? என்னடா இது? 2.63. அது 2.63. So that's one something. ஒரு outrage season வெச்சுக்கோ. Yeah. ஒரு 95 பாயிண்ட் சீசன் வெச்சினா கூட வந்துட்டு எவ்வளவு வருது? 95 பண்ணா கூட வந்து it's 2.5. 95 பண்ணா something like 2.5 வெச்சுக்கோ 38 கேம் சீசன்ல. அதுவே ஆர்சனல் let alone 90 பாயிண்ட்ஸ் அவங்க தொட்டது இல்ல. Yeah. 54 divided by 20 is 2.7. So நம்ம 100 is 2.6 something சொன்னேன். 90 minus 36 divided by 20 is 2.7. So 2.7 per game going forward வேணும். To get 90. To get 90 exactly. நம்ம 90 க்கு மேல போலாம். But for them to get 90 they need 2.7 points per game. Which is already the record. 2.7ங்கிறது. It might be the record or might be more than the record. எனக்கு தெரியும். Right. But I don't think any team has ever had that much. So அப்படிங்கிறப்ப mathematically we should win the Premier League. So அதனால I would say we have to win the Premier League. If Premier Leagueல focus பண்றதா இருந்தா Champions Leagueல I would say quarters or something and I'll be happy with it depending on the schedule. If let's say we face Arsenal and then the midweekla we face some Champions League and then திரும்ப we face another good Premier League team. Now then I would say not worry about Champions League, let's focus on the Premier League and the Madrid. So it depends on the situation. And Carabao Cup probably even go to the finals and even try and win it. That's like coin toss then one game. I mean Spurs or Jason it's a two-leg thing. But finals it's a coin toss. So அதனால go and do well. I give minutes to the youngsters on the Madrid. That's up to how it pans out. But definitely win the Premier League. All the expectation இப்போ. Finally, everyone is asking the same question. இவ்வளோ நடந்தும் சாலா ஏன் சைன் பண்ணலை? சாலாக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்கலையா? என்ன நடக்குது ஏது ஒன்றும் தெரில. ஏன்னா சாலா மறுபடியும் இந்த கேமை முடிச்சுட்டு வந்துட்டு we are very far away from it அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டான். What's it going to take da? I am at the point asking what's it going to take? See, நம்ம வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்திருந்தா we can say what we can have a definitive answer on what it's going to take. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் என்னன்னு தெரியும், what are the expectations from both sides தெரியும், and where is the valuation gap னு தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ. What are Salah's demands தெரியல, what Liverpool can offer ங்கிறது தெரியல, அந்த valuation gap என்னன்னு தெரியல. But the one thing I would say is the last time contract extension நடந்தப்ப especially with Salah, when Salah speaks out to the media and the interview கொடுக்கிறது அப்போ வந்து he says yeah we are not matching, நாங்க எதுவும் பேசுறது இல்ல அந்த மாதிரி சொன்னப்ப there was like we knew nothing was happening. But when Salah stopped talking to the media and saying yeah it's fine we are not going anywhere ங்கறப்ப there were movements happening. So or 2 weeks 3 weeks முன்னாடிக்கு இப்போக்கு I can definitely say there have been talks. So there has been progress. அப்படிங்கிறது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் போன வாட்டி நடந்தப்ப he said nothing's gonna happen அந்த மாதிரி பேசிட்டு he said like yeah we're not near ன்னு சொல்லி அதுக்கப்புறம் there was contract extension very soon. So I see as very same pattern. You know he plays well, he talks to the media saying I want to stay, they're not reaching my evaluation grappa. He wants Liverpool to know that I put it out to the public நீங்க வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு. Now that he doesn't want to talk to the media about it ங்கிறப்ப it kind of says to me that they're close or they're somewhere along the lines of deal. So let's see how that goes. But yeah, valuation gap எங்க இருக்குன்னு தெரியல, but I think they might be close because இப்போ out of the 3 எந்த சைனிங்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா இருக்க நீ? Virgil and Mo. Virgil first, Mo second. Yeah, I think I stand the same. I think Virgil and Mo தான் சைன் பண்ணுவாங்க. Trent I think he's done. Personally I think he's done. எனக்கு நீ உனக்கு என்ன தோணுன்னு எனக்கு தெரியல, but I think he's done. Yeah, I think the one thing people should remember when the last time when he signed a contract extension in 21, he was given a 6-year contract. He said no and then he signed a 4-year contract. So I'll just put that out there
just for people to know. And yeah, I'm not sure. எனக்கு தெரிஞ்சு I think he's gone. ஏன்னா வீக்கெண்டில் அருணாட் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தப்ப I said he's kind of the diva அந்த மாதிரி. So he likes that more. He grew up as a post boy வந்து but over the past 2 years he's been that diva. He likes that diva status. So அப்படிங்கிறப்ப he'll never get the diva status at Liverpool. நீ Salah மாதிரி பிளேயர் ஆனா கூட he'll only get the post boy status. அந்த diva status he'll never get. So Real Madrid போய் அந்த Galacticos and what not அந்த மாதிரி தான் you'll get the diva status. So அதுதான் உனக்கு வேணும்னா be my guest. Ballon d'Or வேணும்னா நீ போய் Madrid ஜெயிச்சிட்டனா சல்யூட். அந்த அளவுக்கு உனக்கு பிஆர் பெல்லிங்ஹாம் வினி எம்பாப்பே இருக்கிறப்போ உனக்கு அந்த அளவுக்கு பிஆர் பண்றாங்கன்னா fair enough. I guarantee you they won't do that much for you. So அப்படிங்கிறப்ப I don't see the point. Exactly. I am very sure of it. அந்த டீம்ல உனக்கெல்லாம் பிஆர் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ கேப்டன் ஆகணுங்கிற அங்க போய் உனக்கு கேப்டனும் ஆக்க மாட்டாங்க. நீ பேலன் டார் வின் பண்ணுங்கிற இவங்கள 3 பேரை தாண்டி உனக்கு பிஆர் கொடுத்து பேலன் டார்ல கண்டிப்பா வின் பண்ண வைக்க போறதே கிடையாது. பெல்லிங்ஹாம் மேபி சான்சஸ் இருக்கலாம், பட் வினிஷியஸ் தாண்டி உனக்கு பிஆர் பண்றதுக்கு எக்ஸாக்ட்லி ஜீரோ சான்ஸ். ஏன்னா போன சீசன் பெல்லிங்ஹாம் டிட் really well. There was like a massive difference in the amount of PR Vinicius had compared to Bellingham. Adode important, Carvajal had more PR than Bellingham. So I'm just saying there's no chance. I just don't see it happening. I have no idea why he is going there. For now I've been kept saying everywhere he's going there for money, and that's all I see it. எனக்கு பார்த்ததுல ரியலிஸ்டிக்கலி எனக்கு அந்த ஒரு ரீசன் தான் தெரியுது. உனக்கு பேலன் டார் கிடைக்க போறது இல்லை, உனக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப்பும் கண்டிப்பா ரியல் மேட்ரிட்ல கிடைக்க போறது இல்லை. நல்லா விளையாடிட்டு இருக்க. நான் தான் ட்வீட் படித்தேன். Xabi Alonso left Liverpool when we were not at our very best, and everyone has to agree. The same with Mascherano. Mascheranoவும் சரியான பிளேயரா இருந்து he went to Barcelona. We were not at our best. Fine. The same with Torres. 2010 we were in our trenches and he went to Chelsea. Completely fine. The same with Coutinho. Again, that was very very early Klopp time. Coutinho வந்துட்டு அவன் போறானா fine, okay. ஏன்னா he also didn't know what we were going to achieve with Klopp. Fine. Same with Luis Suarez. அப்ப Suarez he gave his everything for the club ஒரு 4 வருஷம். We weren't going anywhere. We didn't win anything. Then he said, okay, நான் உங்களுக்கு காசாச்சு வாங்கி கொடுத்துட்டு போறேன்ட்டு 75 million வாங்கி கொடுத்துட்டு போனோம். We are top of the Premier League. We are top of the Champions League. And in the season full எப்படி நீ போக மாட்ட. All the signs are there that we are one of the best teams in the world right now. அப்படி இருந்தும் உனக்கு அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா I can see nothing else but the money there. I'll say one thing. Two things actually. One வந்து Madrid போனா you're confirmed in La Liga every season. Yeah. 2, chances of Champions League increases drastically. Okay. ஏன்னா Madrid is a completely different beast when it comes to Champions League. So if he looks at trophies, ஏன்னா he has been at Liverpool. He knows the conversation. Like என்னதான் நீங்க வந்து சூப்பர் டீம் என்ன பேசினாலும் கடைசியில கப்பை தூக்கிட்டு வந்தா சொல்லுவாங்க என்ன கான்வர்சேஷன்லயும். This means more. அதெல்லாம் நம்ம பேச்சுக்கு இன்டர்வியூல சொல்லலாம், நம்ம பேண்டருக்கு பேசலாம். ஆனா பெப் நான் 6ன்னு இப்படி கையை தூக்கினானா நம்ம ஏதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது. 1-1 சும்மா பேருக்கு சொல்லலாம், பட் அவன் 6ன்னு கையை தூக்கினானா we have to shut up. ஏன்னா he has done it. So கடைசியில அதுதான் டேபிளுக்கு வருதுங்கிறப்ப I can see why he goes there. Secondly, players வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்கன்னா they sign a contract for 4 years. Trent signed a contract for 4 years. அப்படின்னா he has to honor the contract for the entire 4 years. அப்படி இல்லைன்னா when he's leaving he has to find a club who will pay that a good fee that our club will accept and then leave. என்னை பொறுத்த வரைக்கும் he has honored his 4-year contract. And he's leaving at the end. So you can't have anything against him technically speaking. ஆனா அந்த லிவர்பூல் ஸ்கவுசர் அந்த மாதிரி எமோஷன் வரப்ப there's things coming on, but at the end of the day he signed a 4-year he got a 6-year contract. He said no. He got a new 4-year contract. He signed that. He's honoring the contract. He's leaving at the end of it, which is fair. So full stop. அதோட முடிஞ்சிச்சு. That's how I see it. And Virgil as well. இல்ல நீ சொன்ன மாதிரி தான் I see it. எல்லாரும் கேக்குறாங்க would you not be disappointed? Why would I be disappointed? 4 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணா he gave whatever he wanted to give for the club. He gave his best அப்படினு கேட்டா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. He gave what he could for the club. And we won in the 4 yearsல we probably won 1 FA Cup and 2 Carabao Cups ன்னு நினைக்கிறேன். And we went to the final of the Champions League and we lost there.
and we went again as the runners up of one of the Premier League seasons. And this is what we did. I'm happy with what he gave in the 4 years, with many memories that he's given. I'm happy. போறையா போய்க்கோ, உனக்கு வேண்டாம்னா நீ கிளம்பு. That's all I can say. வேற என்ன, இல்ல பிடிக்காத பிளேயர் உட்கார வச்சுக்கிட்டு, ஐ திங்க் நீ தான் எங்க சொன்னீன்னு நினைக்கிறேன். இப்போவே அவனுக்கு தேவையான ஒரு எனர்ஜி இல்ல, ஒரு டிரைவ் இல்ல, ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா புது கான்ட்ராக்ட் கொடுத்தா மட்டும் எப்படி அது வரும்? இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு ஜஸ்ட் மேக் சம்மன் ஸ்டே. ஏய், உனக்கு புது கான்ட்ராக்ட் வந்தா உனக்கு மோட்டிவேஷன் டக்குன்னு வந்துரும்டா, நீ ஜெயிச்சு கொடுப்ப. அதெல்லாம் நடக்காது. அதுவும் அந்த காலம்ல லாங் கான். அந்த ஒரு பேட்ரியாட்டிசம், ஃபுட்பால், அது இதுங்க, அதெல்லாம் லாங் கான். இப்போ நீ போறையா, நீ சொல்ற மாதிரி இவங்கள 3 பேர்த்த தாண்டி நீ வேலண்டர் வாங்கி காட்டுறா, நானே நின்று செலிப்ரேட் பண்றேன் உனக்கு. எந்த சந்தேகமே கிடையாது. அதான். ஆனா நீ போயிட்டேன்னா உன் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ்லாம் நான் உட்காந்து சண்டை போட மாட்டேன், ஒன்னையும் சேர்த்து அடிப்பேன். அப்படி சொல்றா ரோஹித். இதைத்தாண்டா நானும் சொன்னேன். நானே கேப்பண்டா, ஊ இஸ் ஸ்ட்ரென்த், நானே கேப்பண்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் உனக்கு மரியாதை. கரெக்ட். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நீ யாரோ நான் யாரோ, நானே உன்னை கேவலமா கேப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ரோஹித், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் டா. ரொம்ப நாள் ஆச்சு ஜாயின் பண்ணதுக்கு. ஆஸ் யூஷுவல் பார்த்துருந்த எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அண்ட் we've spoken a lot in this episode. நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் காமெண்ட்ஸையும் வைங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல், லைக் அண்ட் ஷேர் த கான்டென்ட். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மேன் யுனைடெட் ப்ரிவியூவில் சேஷோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் see you soon.